சீரியஸா சொல்றேன், புதுசா ஒரு ட்ரை பண்ணியிருந்தேன். ஆனா டேஸ்ட் நல்லா தான் இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெல்கம் டு சமைக்க போறோம் சீரிஸ் எபிசோட் 9. நான் சுத்தி காமிக்கிற இந்த சுவையான பொருளோட பேரு என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனா டேஸ்ட் மட்டும் செஞ்சு சாப்பிடும் போது அருமையா இருந்துச்சு. இதை செய்யறதுக்கு தேவையான பொருள்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரெட் தேவைப்படும் உங்களுக்கு. பிரெட் சைட்ல இருக்கிறதெல்லாம் அப்படியே ஷார்ட் அவுட் பண்ணிருங்க. ஆனா இந்த டெசர்ட் செய்யும் போது தான் நான் பெரிய மிஸ்டேக் ஒன்று பண்ணிருக்கேன். அது வீடியோவோட நடுவுலயோ இல்ல கடைசிலயோ சொல்றேன். சரி, அளவான சைஸ்ல பிரெட்டை கட் அவுட் பண்ணி சைட்ல வச்சுக்கோங்க. கூடவே தண்ணியில கஸ்டர்ட் பவுடர் மிக்சிங் பண்ணி அதை ஒரு சைடு ஓரமா அப்படியே வச்சுக்கோங்க. மெயினான மேட்டருக்குள்ளேயே வந்திருக்கும். பால் எடுத்து கொஞ்சமா அப்படியே சூடு பண்ணி அதுல கஸ்டர்ட் பவுடர் அப்படியே கலந்து விட்டுருங்க. இந்த கஸ்டர்ட் கலந்த தண்ணியை அப்படியே ஊத்தி விட்டுட்டு சர்க்கரை எடுத்து போடலாம். இந்த சுகர் எடுத்து சூப்பரா தூவி விடணும். அப்படி பத்தலைன்னா ஒண்ணு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நிறைய போட்டுருங்க. கூடவே உப்பு கொஞ்சம் ஊத்தி விட்டீங்கன்னா டேஸ்ட் தரமா வரும். நான் பண்ண மிஸ்டேக்கை பத்தி சொல்றேன். பிரெட்டை பாத்தீங்கன்னா கொஞ்சம் டோஸ்ட் பண்ணிருக்கணும். ஆனா டோஸ்ட் பண்ணாமே அப்படியே ஊத்திட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மாதிரி வித்தியாசமா டேஸ்ட் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச அந்த கஸ்டர்ட் பவுடருக்கு அந்த டேஸ்ட் ஒரு மாதிரி ஃப்ளேவர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நல்லா தான் இருந்துச்சு. பக்கா கொஞ்சம் அந்த குல்ஃபி டேஸ்ட் அப்படியே வருது. அப்படிதான். அடுத்து என்ன சமைக்கலாம்னு சொல்லுங்க. ஒரு அருமையான அடுத்த வீடியோல பொறுமையா உங்களை சந்திக்கிறேன்.